நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். என்னுடைய நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறுகிறேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தலைமைத்துவம், அதனுடைய திறமை, தலைமைத்துவத்தின் திறன் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். இதை வைத்து நீங்கள் உங்களையே நிதானித்து பார்க்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நிதானிக்கலாம். நான் ஆசிரியராக பல சமயங்களிலே ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல, மாணவர்களிடத்தில் பல சின்ன சின்ன திறமை டெஸ்ட் என்ன சொல்வீர்கள், ஒரு சின்ன சின்ன சோதனை செய்து பார்ப்பேன். அப்பொழுது அந்த வகுப்பில் நான் அன்றை கேட்டேன், உங்களில் எத்தனை பேர் நீங்கள் இந்த வகுப்புக்கு தலைவனாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். யார் என்று கேட்டேன். எல்லோரும் கையை ஓய்த்தினாங்க. அப்புறம் அப்படியே நான் பார்க்க கையை கீழே போட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 பேர் மட்டும் கையை தலையில் வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. உயரமாக வச்ச கையை அப்படியே வச்சு தலையிலே வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி ஏதாவது நீங்கள் இந்த வகுப்பில் தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் பிற்காலத்திலும் நீங்கள் எப்படி தலைவராக ஆக வேண்டும் என்பதற்கு நான் இந்த கட்டுரை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஏதாவது ஒரு துறையில் தலைவனாக வேண்டும் என்று எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு சிறுபிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் முதன்மையாக இருக்க வேண்டும். அது என்ன இருந்தால் சரி, நாங்கள் தெருவில் பிள்ளைகளாக விடாலாம் சரி, நான் எல்லாருக்கும் முதன்மையான இருக்க வேண்டும் என்று விரும்பினா என்னை பார்த்து எல்லாம் என் பிள்ளைகளுமே சேர்ந்து நீங்கள் சாராக இருங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வாத்தியாராக இருங்கப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஏதாவது இடத்துல விளையாட்டுக்கு போது நாங்கள் கபடி இதெல்லாம் விளையாண்டோம்னா சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு டீமுக்கு நீங்கள் தலைவராக வாங்க என்று என்னோட வேலை படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டுக்காக நாங்கள் போய் எங்கள் ஆற்றுல போய் இருந்தோம்னால் அங்கே பலர் சொல்லுவார்கள், இந்த விளையாட்டை விளையாடுவோம், அது விளையாடுவோம், இது விளையாடுவோம், நீங்கள் எங்களுக்கு தலைவனாக வந்துரு, அல்லது நீ எங்களுக்கு தலைவனாக ஜட்ஜாரு என்று சொல்லுவார்கள். அது ஒரு மனிதனை குறித்த கூட இருக்கிற அந்த நபர்களினுடைய தீர்மானம் அவனை தலைவனாக நிமிக்க வைக்கிறது. என்னை தலைவனாக வச்சா தான் நான் விளையாடுவேன் என்று நான் சொல்லுகிறது இல்லை. என்னை பெரிய ஆளாக நீங்கள் வச்சுக்கினா தான் நான் விளையாடுவேன் என்று சொல்கிறது இல்லை. அவர்களே பார்த்து என்னை ஒரு பெரிய மனிதனாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நேச்சுரலி யூ ஆர் அக்செப்டட் அஸ் அ லீடர். தலைவனாவதற்குரிய தகுதி ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு தலைவருக்கான நற்பண்புகள் என்ன இருக்கிறது. ஒருவேளை நான் தலைவர் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறேன், இவ்வாறு சிந்திக்க இருக்கிறோமா? இளைஞர்கள் கையில்தான் நாடு இருக்கிறது. நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கிறது தம்பி என்று ஒருவர் பாடினார். இது போன்ற மேற்கோள்கள் இளையோரை தலைமை தாங்க அழைப்பதாக இருக்கிறது. அதில் நான் உங்களுக்கு வாங்க தலைவரே, சொல்லுங்க தலைவி என்று சொற்களை சாதாரணமாக கேட்கும் பொழுது குறிப்பிட்ட நபருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்பயாவே மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அதற்குரிய தகுதியை வளர்த்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி அர்த்தமுள்ளதாக உங்களுக்கு அமையும். தலைவர் இல்லாத இடம் ஏது? குடும்பம், கல்வி நிலையம், கலைக்கூடம், வாணிகம், விளையாட்டு, அரசியல், இராணுவம், தொழிற்சாலை, குழுக்கள், சங்கங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் எல்லா பணிகளிலும் முன்னின்று வழி நடத்துபவர்கள் தலைவர்கள். தலைவர் இல்லாது எங்கேயுமே இருக்காது. யார் சிறந்த தலைவர்? அரசரிடம் வெளிநாட்டு தூதன் சொல்றான், அரசே, இவ்வளவு சிறப்பாக உங்கள் ஆட்சி நடப்பதற்கு யார் காரணம் என்று எங்கள் நாட்டு மன்னர் கேட்டு வர சொன்னார் என்றார். அப்படி கேட்டான். உடனே அரசர் ஒரு பானையை வரவழைத்து அந்த பானையிலே நீரை ஊற்றச் சொன்னார். பானை நிறைந்ததும் அந்த பானை எந்த துளியால் நிறைந்தது என்று உங்களால் கூற முடியுமா? முடியாதல்லவா?
அதுபோலத்தான் நான் என் நிர்வாகத்தில் பணியாற்றும் ஒவ்வொருவரும் இன்றியமையாதவர்களாக இருந்து பணிகளை செய்கின்றார்கள். இதுதான் நல்லாட்சிக்கு காரணம் என்று சொன்னான். எந்த ஒரு தலைவர் என்னால் தான் என்று எண்ணாமல் நம்மால் தான் என்று பணியாற்றுகிறாரோ அவரே சிறந்த தலைவராவார். நான் எனது தனக்கே என்று சுயநலத்தோடு அகந்தையோடும் தலைமை பணியை ஆற்றுபவர் இந்த உலகத்தில் விரைவில் காணாமல் போய்விடுவார்கள். தலைமை பதவிக்கே ஆசைப்படும் நாம் அல்லது என்றாவது தலைமை பொறுப்பை ஏற்க விரும்பும் நான் நமக்கு தலைமை பண்புகள் உள்ளனவா என்று என்றாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். தலைமை பண்புகளோடு இருப்பவர் மட்டுமே தலைமை பொறுப்பில் இருந்து நிற்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தன்னம்பிக்கை, லட்சியம், மன உறுதி, பணிவு, படைப்பாற்றல், நிர்வாகத் திறமை, உடல் நலம், அர்ப்பணிப்பு உணர்வு, உயர்வான எண்ணம், நேர்மை, தியாகம், பேச்சுத்திறன், நேர நிர்வாகத்திறன், முன்னின்று செயல்படுதல், மக்கள் தொடர்பு திறன், கடின உழைப்பு, புதியன படைத்தல், தோல்வியில் கற்றுக்கொள்ளல் ஆகிய தலைமை பண்புகளால் செய்யப்பட்டதுதான் தலைமையின் நாற்காலி. அந்த நாற்காலியில் அமர இந்த பண்புகளை எல்லாம் தலைவர் பெற்றிருக்க வேண்டும். தலைமை என்பது கெடுபிடிகளில் கிடப்பது அல்ல. கெடுபிடிகள் செய்பவர்களுக்கு எடுபிடிகள் கிடைப்பார்கள். உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் கிடைக்க மாட்டார்கள். பலாத்காரத்தால், மிரட்டலால், பயமுறுத்தலால் ஏற்படுகின்ற தலைமை வானவில்லை போல அற்ப நேரத்தில் அஸ்தமித்து விடும் என்கிறார். தன் தலைமையின் கீழ் பணியாற்றும் உறுப்பினர்கள் அனைவரோடும் இணைந்து கூட்டு முயற்சியோடு பணியை செய்கின்ற போது ஒருவன் தான் அடைய நினைக்கும் இலக்கை எளிதாக எட்டிவிட முடியும். இதை தவிர்த்து நிர்வாகத்தின் தலைவர் என்ற அதிகாரத்தோடு தமக்கென தனிப்பாதையை வகுத்து கொண்டு உறுப்பினர்களில் ஒரு சிலரை எடுபிடிகளாக வைத்துக்கொண்டு வேண்டியவர் வேண்டாதவர் என பாகுபட்டபோடு செயல்பட்டால் அந்த நிறுவனமே செயலிழந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படி பணியாற்றும் தலைவரும் தமக்காக தகுதியையும் இழந்து விடுகிறார். எந்த ஒரு தலைவரும் அதிகாரத்தோடு எந்த பணியையும் சிறப்பாக செய்துவிட முடியாது. நேசத்தாலும் அர்ப்பணிப்பாலும் ஈடுபட்டாலும் தமக்கு கீழ் பணியாற்றும் உறுப்பினர்களோடு மானசீகமாய் இதயத்தாலும் அறிவாலும் ஒன்றிணைந்து செயல்படுபவரே உண்மையான தலைவர். முன்னோடியாக வாழ்ந்த பல தலைவர்களின் தனித்தத்துவம் மிக சிறந்த குணங்களை பார்ப்போம். உழைப்பு தலைவர்களின் வரலாறுகளை பார்க்கும்போது கடுமையாகவும் திறமையாகவும் உழைத்த தலைவர்கள்தான் வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறார்கள். லட்சியம். ஒரு தலைவரின் இரு கண்கள் தன்னம்பிக்கையும் லட்சியமும் தான். வளர்ச்சி பாதைக்கான லட்சியங்களை முன்வைத்து அதற்காக ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்புடன் பணியாற்றி தன்னம்பிக்கையை துணையாக கொண்டு செயல்படும் தலைவரே சிகரத்தை அடைவார். எனக்காக அல்ல, பிறர் நலம், மற்றவர்களுக்காக என்ற தியாக மனப்பான்மையோடு வாழ்கின்ற தலைவர் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்று விடுகிறார்கள். எளிமை. ஒரு முறை திருச்சிக்கு வந்திருந்த அப்போதைய முதலமைச்சர் காமராசரை சந்திக்க கையில் மாலையுடன் ஒரு பள்ளி ஆசிரியர் வந்திருந்தார். அவரை கண்ட காமராசர் கோபமாக, படிக்காதவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா படிக்காதவனுக்கு மாலை போட வந்திருக்கீங்களே என்று கடிந்து கொண்டார். அதை கேட்ட அந்த ஆசிரியர் நெகிழ்ந்து போனார். மக்கள் பணிக்காக தாம் வகித்த ஈரோடு முனிசிபல் சேர்மன் பதவியை துறந்தார் தந்தை பெரியார். அவர் கதர் துணியை தலையில் சுமந்து தெரு தெருவாய் விற்றார். கள்ளுக்கடை மறியலின் போது தமக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். மக்களுக்காகவே வாழ்ந்தவர் பெரியார். ஆட்சியை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தவர் காமராசர். இவரின் இறப்புக்கு பின் இவருக்கென எஞ்சி இருந்த 60 ரூபாயும் மற்றும் 10 கதர் வேஷ்டி சட்டையுமே மட்டும் இருந்தது. தலைமை பண்புக்குரிய சில பண்புகளை காண்போம். தொலைநோக்கு பார்வை. ஒரு தலைவனுக்குரிய முக்கிய அடையாளமே அவரது தொலைநோக்கு பார்வைதான் என்கிறார் தியோடர். இந்த தொலைநோக்கு பார்வையோடு சுயநலமின்றி மக்களை ஊக்குவித்து அவர்களின் குறிக்கோளை அடைய முழுமையாக உதவ வேண்டும். அப்படி இருப்பவரே சிறந்த தலைவர் என்று விளங்குகிறார். நேர்மை. ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய பண்புகளிலே மிக சிறந்தது நேர்மை. நேர்மைதான் தலைவரை எப்போதும்
தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும். செருப்பை கரையான் அரிக்க முடியாது. நேர்மையான தலைவரை பழியும் பாவமும் நிற்க முடியாது. ஈர்க்கும் பேச்சால் சிறந்த தலைவராக தன்னை அடையாளம் காட்டக்கூடிய ஒன்று பேச்சு. மக்களின் மனமறிந்து பேசும் தலைவரே மக்கள் மனதில் நீங்கா இடம்பெறுகிறார். நாடறிந்த பல தலைவர்களில் இன்று மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருப்பதற்கு காரணம் அவர்களின் வசீகரமான அல்லது இயல்பான பேச்சுத்தான். விமர்சனத்தை எதிர்கொள்ளல். எந்த விமர்சனத்துக்கு நல்ல தலைவர் அசைந்து கொடுக்க மாட்டார். விமர்சனத்துக்கு அஞ்சி வைக்கப்படுவது கொசுவுக்கு பயந்து தெருவில் படுப்பதாகும். நல்ல விமர்சனத்தை இதய மேடையில் ஏற்ற வேண்டும். தீய விமர்சனத்தை தூக்கி குப்பையில போட வேண்டும். நமது குறைகளை சுட்டி காட்டும் போது நல்ல தலைவர் அதை ஆராய்ந்து களைய முற்பட வேண்டும். அதை தவிர்த்து என்னிடமே குறையே இல்லை, நான் செய்வதெல்லாம் சரி என்று இருக்கும் தலைவரால் எதையும் சாதிக்க முடியாது. குறையில்லாத தலைவர் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவர் தலைவரே இல்லை. பல நேரங்களில் விமர்சனங்கள் நம்மை சரி செய்வதற்கே என்ற மனநிலைமையோடு செயல்பட்டால் நாம் போகிற பாதை சரியானதாக இருக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. தலைமைத்துவத்திற்கு பண்புகளில் வளர வேண்டுமானால் இளம் வயதிலிருந்தே கடமையை செய்ய வேண்டும். கட்டுப்பாடுகளையும் சட்ட திட்டங்களையும் மதிக்க வேண்டும். அறநெறிகளின்படி நடக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மனித நேயத்துடன் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும். பொது நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தாழ்வு எண்ணத்தை தகர்க்க வேண்டும். அச்சங்களை அகற்ற வேண்டும். தீய உணர்வுகளை அழிக்க வேண்டும். இவை போன்ற உயர்ந்த பண்புகளை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே வந்தால் எதிர்காலத்தில் ஓர் உன்னத நிலையை அடைய முடியும். அந்த உன்னதமான ஒப்பற்ற தன்மையே சிறந்த தலைமையாக மிளிரும். நாம் தாழ்வு உயர்வு மனப்பான்மையை தகிர்த்திட வேண்டும். நாம் உத்தமமானவர்களாக வாழை துணிய வேண்டும். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஒரு மனிதன்தான் பிறருக்கு நன்மை செய்வான். ஒவ்வொருவரும் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை ஈடுகட்ட முயற்சி செய்ய வேண்டும். இதன் காரணமாக ஏற்படும் விளைவுகளில் ஒன்றுதான் உயர்வு மனப்பான்மையாகும். பிறரை அடக்கி ஆள நினைப்பது உயர்வு மனப்பான்மை அல்ல. பிறரை என்ன ஜாதியைச் சேர்ந்தவன் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு உயர்ந்த ராஜகுலத்தைச் சேர்ந்தவராக பழகுங்கள். மற்றவர்கள் உங்களை பார்க்கட்டும். அவர்கள் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம், இப்படிப்பட்ட ராஜகம்பீரமான குணம், இவ்வளவு தாழ்மையான எளிமையான குணம், நீங்கள் முன்மாதிரியான மக்களாக மாறுவதற்கு உங்களை உயர்த்துகின்ற பண்பு அதுதான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள், நாம் நம்முடைய இந்திய சரித்திரங்களிலே பெரிய சன்னியாசிகள், குருக்கள், போதகர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய சீடர்கள் இவருடைய கால்களை கழுவி அவர்கள் குடிப்பு தலையிலே தெளித்துக் கொள்வார்களாம். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. தம்முடைய சீஷர்களை அந்த புண்ணிய வியாழன் என்கிற ஒரு ராத்திரியிலே அவர்களுடைய சீஷர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தினார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சீடன் சொன்னான், இல்லை சுவாமி, நீர் என்னுடைய காலை கழுவக்கூடாது என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்தில் இந்த பாதம் கழுவுகிறதை நீங்களும் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு செய்தது போலவே பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும், அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மனுஷனிடத்திலிருந்து தான் நாம் தலைவனாவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். பிறருடைய பாதங்களை கழுவுகிறவன், பிறருக்கு தொண்டு செய்கிறவன், பிறருக்கு அடிமையாயிருந்து பணிவிட செய்கிறவன் தான் தலைவன் என்று சொல்லுவார்கள். அதுபோல நீங்கள் தலைவனாவதற்கு எத்தனையோ ஒரு புஸ்தகம் கூட என்னுடைய நண்பர் எழுதியிருக்கிறார், நீங்களும் தலைவன் ஆகலாம்னு. அந்த தலைவன் நான் முறை எழுதியிருக்கிறேன். நீங்கள் தலைவனாவதற்குரிய பண்பு உங்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்பொழுது தான் நீங்கள் தலைவனாகலாம். உங்களை யாரும் தலைவனாக ஆக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை பார்க்கும்போதே தலைவரே என்று கூப்பிடுவார்கள். இந்த அச்சம் தேவையற்றது. எது அச்சம் என்பது மடமை. சிலருக்கு கணக்கு வராது. சிறு வயதிலிருந்து அதை ஈடுபாடு இருந்தால் கணக்கு பாடத்தை கண்டாலே அவர்களுக்கு வெறுப்பு. கணக்கு என்றாலே எனக்கு பிணக்கு என்று போலியாக பெருமிதம் கொள்வாரும் உளர். ஆனால் கணக்கு தேர்வுக்கு முன் ஒரு பயம், முழு ஆண்டு தேர்வுக்கு முன்னால் ஒரு பேர் அச்சம்.
அதே மாதிரி பிறரை நீங்கள் கீழ்ப்படுத்தி நடத்தாதீர்கள், மேன்மையாக நடத்துங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களை மேன்மையாக நடத்துவார்கள். நாளை இந்தியா நல்லவர்கள் கையில் இருக்கும், அதுவும் வல்லவர்கள் கையிலும். வலிமை மிக்க நாட்டை உருவாக்குகிற தலைமை பண்புகள் கொண்ட தரமான தலைவர்கள் கையில் இருக்கும். இன்றைய இந்தியர்கள் நினைத்தால் தரமான தகுதியான தலைவர்களாக உருவாக முடியும். வாழ்க்கை வேறு வார்த்தை வேறு என்று இல்லாமல், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து வரும் இன்றைய நாட்டை இளைஞர்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.